அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள். இன்றைய ஆரம்ப வகுப்பை நாம் இன்று தொடர்வோம். கடந்த வகுப்பில் நாம் சுவாதிஸ்தான சக்கரத்தை பற்றி பார்த்தோம். இன்று நாம் நாபி சக்கரத்தை பற்றி பார்ப்போம். இடது கை, அதாவது நமது இடது நாடியை தூய்மைப்படுத்துவதற்கு நாம் ஒளி தத்துவத்தை பயன்படுத்துவோம். தடிமன், அதாவது சளி போன்ற வைரஸ்
வைரஸால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு ஒளி தத்துவம் மூலமாக நாம் அவற்றை நிவர்த்தி செய்யலாம். எனவே தடிமன், இருமல் அந்த மாதிரியாக பாதிப்புகள் ஏற்பட்டால் நீங்கள் ஒளி தத்துவத்தை பயன்படுத்தி இடது நாடியை சுத்திகரித்த பின்பு உப்பு நீர் சுத்திகரித்து தொடர்ந்து நீங்கள் காலை மாலை செய்யும் போது 3 நாட்களில் நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதை காணலாம். இங்கு முக்கியம், நாம் இந்த சுத்திகரிப்பு செய்யும் போது அந்த சுத்திகரிப்பை உணர வேண்டும். அதை உணர்வதற்கு எமது கவனம் முழுமையாக தலையுச்சி குழியில் எண்ணங்கள் இல்லாத நிலையில் நாம் இந்த சுத்திகரிப்பை செய்யும் போது எமது இடது நாடி தூய்மை அடைந்து இடது கையில் உள்ள 5 விரல்களும் குளிர்ச்சி அடைவதை நாம் காணலாம், மற்றும் உள்ளங்கை. அவ்வாறு வருமாயில் 3 நாட்களில் நீங்கள் காலை மாலை இதை செய்தால் உப்பு நீர் ஒளி தத்துவத்துக்கு பின்பு வலது நாடியை நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பால் செய்யும் போது இவ்வாறு தற்காலிகமாக வரும் உடல் பாதிப்புகள், சின்ன சின்ன நோய்கள் உடனடியாக அதிலிருந்து நீங்கள் உடனடியாக விடுபடுவதை நீங்கள் காணலாம். மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்பு தயாராக இருங்கள். மற்றும் சாயோகா தியானம் சிறப்பாக செயல்படுவதற்கு நாம் அமைதியாக இருக்க வேண்டும். அதாவது இந்த தியானம் முற்றிலும் சிரமமின்றி நாம் இருக்க வேண்டும். சிரமமின்றி என்பது எமது மனதின் தொழிற்பாடு குறைக்கப்பட்டு ஆத்மாவை பொறுப்பேற்க நாம் அனுமதிக்க வேண்டும். அதாவது எமது மனதில் எந்த விதமான எதிர்வினையும் புரியாத சாட்சி பாவ நிலை. இந்த எதிர்வினை என்பது எமது எண்ணங்களால் வருகின்றது. இந்த எண்ணங்கள் எமது அகங்காரம் மமகாரத்தால் ஏற்படுகின்றது. எனவே இந்த அகங்காரம் மமகாரத்துக்கு அப்பால் அந்த ஆத்ம நிலை, அமைதி நிலைக்கு நாம் செல்லும் போது சாட்சி பாவ நிலையில் நாம் அனைத்தையும் கவனிக்க முடியும். தேவையானவை தேவை அற்றவைகளில் அவர்களை முழுமையாக நாம் தொடர்ந்து நம்மை நாம் முழுமையாக சரணடைதல், அதாவது நம்மை நாம் முழுமையாக எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்திக்கு, அன்பு சக்திக்கு நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். சுவாதிஷ்டானத்தின் பண்புகளை நாம் பார்த்தோம். தூய அறிவு, தூய தெய்வீக ஞானம் நமது இடது சுவாதிஷ்டானத்தில் பொதிந்திருக்கின்றது. நமது வலது சுவாதிஷ்டானம் நமக்கு தூய கவனத்தை தருகின்றது. நடு சுவாதிஷ்டானம் நமக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றல்கள், உத்வேகம், இன்ஸ்பிரேஷன், தூய விருப்பம் என்பன நமக்கு இந்த மைய சுவாதிஷ்டானத்தால் நமக்குள் ஏற்படுகின்றது. முக்கியமாக ஒரு தெய்வீக தூண்டுதல், உத்வேகம் நமக்கு ஏற்படுகின்றது. ஆத்மாவாக ஒரு நற்பண்புகள் நிறைந்தவர்கள், ஆளுமையை நாம் கொண்டவர்களாக மாற வேண்டும் என்ற அந்த தூய விருப்பம் தானாக நமக்குள் எழுகின்றது.
எமது சுவாதிஷ்டான சக்கரம் எமது அனைத்து உள்ளுறுப்புகளையும் கவனித்துக் கொள்கின்றது. முக்கியமாக நாம் பார்த்தோம் கல்லீரல். கல்லீரல் மூலமாக எமது இருதயம், மூளை என்பவற்றை கவனித்துக் கொள்கின்றது. கீழ் நோக்கி எமது சிறுநீரகம், கணையம், மண்ணீரல், குடல்களை கவனித்துக் கொள்கின்றது. இதனால் எமது சுவாதிஷ்டான சக்கரம் எமது கவனத்தை தூய்மைப்படுத்துகின்றது. கல்லீரல் மூலமாக எமது உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை வெளியேற்றுகின்றது. மூளைக்கு சக்தி வழங்குகின்றது. அதனாலேயே மூளை நாம் அதீதமாக சிந்திக்கும் போது நமது சுவாதிஷ்டான சக்கரம் தொடர்ந்து சக்தியை வழங்கி கொண்டு இருக்கும் போது அது ஒரு நிலையில் களைப்படைகின்றது, சமநிலை இழக்கின்றது. எனவே நாம் வேண்டாத எண்ணங்களை தவிர்த்து அமைதி, சுவாதிஷ்டானத்துக்கு அமைதி முக்கியமாகின்றது. மற்றும் எமது சுவாதிஷ்டான சக்கரத்தின் எதிரி கோபம். எனவே நாம் கோபப்படாது நிலைமைகளை சுவாரஸ்யமாக, நகைச்சுவையாக, சிரித்து மகிழ்ந்து, தேவையான நேரம் மன்னித்து விலகி, தேவையான நேரம் மௌனத்தை கடைபிடித்து நாம் நமது சுவாதிஷ்டானத்தை அமைதியாக வைத்திருக்கும் அந்த ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நாபி சக்கரத்தை பற்றி பார்ப்போம். நாபி சக்கரம் நமது தொப்புள் பகுதியில் இருக்கின்றது. இது இது நமக்கு உலக வாழ்வில் அமைதியை தரும் சக்கரம். அமைதி, மகிழ்ச்சி மற்றும் மன நிறைவு, திருப்தியை தரும் சக்கரம். நமக்கு சமநிலை, நேர்மை, தர்மம் எமது நாபி சக்கரத்தில் ஸ்தாபிக்கப்படுகின்றது. அதாவது தர்மம், நல்லொழுக்கம், மற்றும் நாபி சக்கரம் பரிணாம வளர்ச்சிக்கு முக்கியமானது. அதாவது படிப்படியான ஆத்ம வளர்ச்சி. எமது உலக வாழ்வில் நாம் திருப்தி அடையும் போது நாம் மேலே தேடுகின்றோம். இதுவே அந்த பரிணாம வளர்ச்சியின் ஆரம்பம். ஆத்மாவை நாம் தேடுகின்றோம். மற்றும் தாராள மனப்பான்மை, பேணி வளர்த்தல், அதாவது மற்றவர்களை கவனித்தல், மற்றும் தூய கவனம், கண்ணியம், மேன்மை என்பவையே எமது நாபி சக்கரத்தின் பண்புகளாகும். இது சூரிய நாளம் என்று அழைக்கப்படுகின்றது. எமது நாபி சக்கரத்தில் ஆன்மீக பரிணாம வளர்ச்சி ஏற்படுகின்றது. அதாவது உலக வாழ்வில் நாம் சமநிலை, திருப்தி, அமைதி அடையும் போது நமது எண்ணங்கள், செயல்களில் நாம் உயர்நிலை அடைய முயற்சிக்கின்றோம். அதாவது உலக வாழ்வில் இருந்த கவனம் எமது ஆத்மாவுக்கு செல்கின்றது. இந்த உலக வாழ்வை விட மேன்மையான ஒரு வாழ்க்கையை தேட ஆரம்பிக்கின்றது. எனவே எமது கவனம் ஆத்மாவில் வர ஆரம்பிக்கும் போது எமது எண்ணங்கள், செயல்கள் தூய்மை அடைகின்றது, உயர்நிலை அடைகின்றது. இதுவே
பரிணாம வளர்ச்சி ஆகும். இந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால் பரிணாம வளர்ச்சி விலங்குகளில் இருந்து மெதுவாக மனித நிலைக்கு நாம் வருகின்றோம். மனித விழிப்புணர்வில், உலக வாழ்வில், உலக மாயையில் நாம் ஈடுபட்டு வாழ்கின்றோம். சில பேர் அந்த வாழ்வுக்கு மேலால் உள்ள உயர் வாழ்வை தானாக தேடும் ஒரு உந்து சக்தி அவர்களுக்குள் எழுப்பப்படுகின்றது. அதனால் அவர்கள் உயர் வாழ்வை தேடுகின்றார்கள், ஆத்ம விழிப்புணர்வை பெறுகின்றார்கள். ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு அவர்களுடைய எண்ணங்கள், செயல்களில் உயர்நிலை ஏற்படுகின்றது, மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கின்றது, உயர்நிலையை அடைகிறார்கள். வேண்டாதவை, அழிவுகரமானவை என்பவற்றை அந்த ஆத்ம ஒளியில் தாமாகவே கைவிட்டு உயர் நிலையை அடைகின்றார்கள். இந்த நாபி சக்கரம், அது இடது நாபி, பான்கிரியஸ், ஸ்பிளீன் இரண்டையும் கவனித்துக் கொள்கின்றது. பான்கிரியஸ் என்பது கணையம். கணையம் சமிபாட்டுக்கு தேவையான நொதியங்களை, என்சைம்ஸ் சுரக்கின்றது. ஸ்பிளீன், அதாவது ஸ்பிளீன் என்பது மண்ணீரல். மண்ணீரல் இரத்தத்தை சுத்திகரிக்கின்றது. செங்குருதி துணிக்கைகளை புதுப்பிக்கின்றது மற்றும் எமது நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அதே போல் எமது நடு நாபி எமது இறப்பை, உடல்களை கவனித்துக் கொள்கின்றது உடல் ரீதியாக. வலது நாபி எமது ஈரல், கோல் பிளடர் என்பது பித்தப்பை, இவற்றை கவனித்துக் கொள்கின்றது. உடல் ரீதியாக எமது நாபி சக்கரத்தின் பங்கை நாம் இப்பொழுது பார்த்தோம். இந்த நாபி சக்கரம் 10 இதழ்களை கொண்ட ஒரு சக்கரமாகும். இதனுடைய தத்துவம் நீர் தத்துவம் மற்றும் சுவாதிஸ்தானத்தின் தத்துவம் நெருப்பு தத்துவம். சுவாதிஸ்தானம் நாபி சக்கரத்தை சுற்றி சுழல்வதால் ஒரு பகுதியில் நெருப்பு தத்துவத்தாலும் எமது நாபி சக்கரம் நெருப்பு தத்துவத்தையும் நாபி சக்கரம் கொண்டுள்ளது. இதனுடைய குணங்கள் நாம் பார்த்தோம். நடு நாபி திருப்தி, மன நிறைவு, அமைதி, மகிழ்ச்சி, சமநிலை, தர்மம் மற்றும் பரிணாம வளர்ச்சி, ஆத்ம முன்னேற்றம். இடது நாபி தாராள மனப்பான்மை, ஒரு தாயின் பண்புகள், பேணி வளர்த்தல், உபசரித்தல், குடும்ப தலைவியாக இருத்தல். இடது நாபி சக்கரம். வலது நாபி சக்கரம் கவனத்தின் இருப்பிடம். வலது சுவாதிஸ்தானம், வலது நாபி இரண்டும் நமக்கு தூய கவனத்துக்கு பொறுப்பானது மற்றும் நமக்கு கண்ணியம், மேன்மையை தருகின்றது. கைகளில் இந்த நடு விரல் நாபி சக்கரத்தை குறிக்கின்றது. மணிக்கட்டுக்கு சற்று மேல் மூலாதாரம், கட்டை விரல் சுவாதிஸ்தானம், நடுவிரல் நாபி. நாபி மற்றும் இந்த உள்ளங்கையை சுற்றியுள்ள பகுதி பவசாகரம், நடுப்பகுதி சகசிராரம். நடுவிரலுக்கு அடுத்ததாக அநாகதம். சுவாதிஸ்தானம், நாபி, அநாகதம். ஆள்காட்டி விரல் விசுதி சக்கரம், மோதிர விரல் ஆஞ்ஞா. இதுவே எமது கைகளில் எமது சக்கரங்களின் நிலைகள் ஆகும்.
இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் எமது சக்கரங்களில் உள்ள பிரச்சனைகளை நாம் எமது கைகளில் உணரலாம். இந்த இடங்களில் ஒரு சூடாக அல்லது முள்ளு குத்துவது போல், சுண்டி இழுப்பது போல் இவ்வாறான உணர்வுகள் அந்த சக்கரத்துக்குரிய சமநிலையின்மையை காட்டுகின்றது. இந்த கை விரல்களில் நீங்கள் எந்த விதமான இவ்வாறான உணர்வுகள் இல்லாது மெல்லிய இளம் காற்று, அதாவது நுண்ணதிர்வுகள் இந்த கை விரல் நுனிகளில் ஒரு மெல்லிய இளம் காற்று மெதுவாக வெளிவர ஆரம்பித்தால் அது நம்முடைய சக்கரங்கள் சமநிலையில் இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. இந்த நாபி சக்கரம் அது குடும்ப வாழ்வில் சமநிலை, அமைதியை தருகின்றது. தினசரி ஒவ்வொரு நாளும் நமது குடும்ப வாழ்க்கையில் அமைதி, நமது கவலைகள் மறைகின்றது, மன திருப்தி ஏற்படுகின்றது, பொறாமை பேராசை விலகுகின்றது. நாம் நீதி, ஒழுக்கம், சத்தியம், தர்மம் என்பவற்றை விரும்ப ஆரம்பிக்கின்றோம். அவை தானாக எமக்குள் வளர ஆரம்பிக்கின்றது. மற்றும் இந்த ஆனந்தத்தை பகிர்ந்தளிக்கும் தாராள மனமும் எமக்கு வளர ஆரம்பிக்கின்றது. இதுவே நமது நாபி சக்கரத்தின் நன்மைகள் ஆகும். பிரச்சனைகள் நடு நாபி சக்கரத்தை உணவு பழக்கம் நாபி சக்கரத்தை நன்றாக வைத்திருப்பதற்கு நல்ல உணவு பழக்கம் அவசியம். அதிகமாக உண்பதோ அல்லது விரதங்கள், உண்ணாவிரதம், துப்புரவாக உணவை தவிர்த்து உடலை வருத்துவதும் நாபி சக்கரத்துக்கு நல்லதல்ல. மது, போதை வஸ்துக்கள் மற்றும் அசுத்தமாக இருத்தல் மற்றும் மத வெறி, மதவெறி கொண்டவர்களுக்கு நாபி சக்கரம் பாதிப்பு அடைந்த நிலையில் இருக்கும். இடது நாபி சக்கரம் குடும்ப பிரச்சனைகள், வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், கணவன் மனைவிகளுக்கிடையில் பிரச்சனைகள், ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கையின்மை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எமது இடது நாபி சக்கரத்தின் சமநிலையற்ற தன்மையால் வருகின்றது. எனவே தியானம் மூலமாக இவற்றை சரி செய்யும் போது நாம் வெளியில் எமது வாழ்வில் அவை சரி செய்யப்படுவதை நாம் உணரலாம். மற்றும் வலது நாபி சக்கரம் கவலைகள், கஞ்சத்தனம், சுகாதாரமற்ற உணவு பழக்கம், முக்கியமாக கவலை. நாம் இறை சக்தி ஒன்று இருக்கின்றது என்பதை மறந்து நாம் சின்ன சின்ன விடயங்களுக்கு கவலைப்படுகின்றோம். இந்த கவலைகள் எமது வலது நாபியின் பாதிக்கின்றது. அதை விடுத்து நாம் எமது கண்ணியத்தை நாம் உணர வேண்டும். ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கின்றோம். நாம் தூய ஆத்மாக்கள். அந்த ஆத்மாவின் கண்ணியத்தை நாம் உணர வேண்டும். இந்த நாபி சக்கரத்தை சமநிலைப்படுத்துவதற்கு காலை மாலை தினசரி தியானம், உப்பு நீரில் கால் அமிழ்த்தல், நமது நாடிகளை, இடது நாடி வலது நாடிகளை நாம் சமநிலையில் வைத்து நடு நாடியில் நாம் அமைதிப்படுத்தி ஆத்ம நிலையில், தியான நிலையில் இருக்கும் போது எமக்குள் இந்த ஆத்ம முன்னேற்றம், ஆத்ம வளர்ச்சி, எமது ஆளுமையில் வளர்ச்சி தானாக ஏற்படுகின்றது. நல்ல உணவு பழக்கங்கள்,
இந்த நல்ல உணவு பழக்கத்திற்கு நாம் உணவு உண்ண முன்பு எமக்கு ஒரு விழிப்புணர்வு நாம் கொண்டு வர வேண்டும். எதை நாம் எமது வாய்க்குள் போடுகின்றோமோ ஒரு விழிப்புணர்வை நாம் கொண்டு வந்தால் தேவை இல்லாதவற்றை நாம் தவிர்க்கலாம். நீர் என்றாலும் உணவு என்றாலும் எமது வாய்க்குள் நாம் போட்டு அதை செலுத்தும் போது எமது நாபிக்கு அது செல்கின்றது. எனவே நாம் உணவு உண்ணும் போது எமது கவனத்தை எமது சஸ்திரத்தில் வைத்து அந்த உணவுக்கு நுண்ணதிர்வுகளை, அதாவது எமது கைகளால் நாம் கொடுக்கலாம், அல்லது ஒரு சிறிய இதயபூர்வமாக ஒரு பிரார்த்தனை வைத்து நாம் நீரோ உணவோ அருந்தும் போது நாம் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்றோம். எனவே நாம் நமது நாபிக்குள் நாம் வாய் மூலமாக செலுத்துவதை நாம் சீர் செய்யலாம். இது நமது நாபி சக்கரத்தை வளம்படுத்த மிகவும் உதவும். மற்றும் கல்லீரல் வெப்பமாக இருந்தால் சிறிதளவு ஐஸ் பொதி வைத்து வெப்பத்தை தணிக்கலாம். அது வலது நாபி வளமடைய உதவும். இடது நாபி மெழுகுவர்த்தி ஒளி காட்டுவதன் மூலமாக நாம் இடது நாபியை சுத்திகரிக்கலாம். மற்றும் எமது கையாலேயே நாம் சக்கரங்களுக்கு உறுதிமொழிகள் அல்லது பிரார்த்தனைகள் மூலமாக எமது அந்த ஒவ்வொரு சக்தி மையங்களிலும் கவனத்தை வைத்து எமது கைகளால் நாமே நுண்ணதிர்வுகள் கொடுப்பதன் மூலம் எமது சக்கரங்களை வளப்படுத்தலாம். இதில் உங்களுக்கு மேலதிக விளக்கம் தேவையாயின் தயவு செய்து நீங்கள் கேளுங்கள். இப்பொழுது நாம் தியானத்தை ஆரம்பிப்போம். நாம் ஒன்றை தெரிய வேண்டும். எமது பௌதீக உடல், மனம், உணர்வுகள் மற்றும் எமது சூட்சும சரீரம், அதாவது சக்கரங்கள், நாடிகள், அது மட்டுமல்ல இந்த தெய்வீக அன்பு சக்தி, நுண்ணதிர்வுகள் என்று நாம் சொல்கின்றோம். இந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் அனைத்தும் பஞ்ச தத்துவங்களால் ஆனது. எமது உடல் அனைத்தும் பஞ்ச தத்துவங்களால் ஆனது. பஞ்ச தத்துவங்கள் பூமி, நெருப்பு, நீர், வாயு, ஆகாசம். இவற்றை நாம் எமக்குள் சமநிலை செய்யும் போது எமது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் எமது ஆத்ம சூட்சும சரீரத்தின் ஆரோக்கியம் முன்னேறுகின்றது. இதுவே நாம் இங்கு சமநிலை செய்வது. இந்த பஞ்ச தத்துவங்களை பயன்படுத்தி சமநிலை செய்கின்றோம். மூச்சு பயிற்சி, பிராணன், இதன் மூலம் எமது வலது நாடியை நாம் சமநிலை செய்யலாம். எமது வலது நாடி அதீத சிந்தனைகள், உடல் களைப்பு, வேண்டாத செயல்களில் நாம் ஈடுபடுவதால் களைப்படைகின்றோம். இவை அனைத்தையும் நாம் சிறிது மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக நாம் நம்மை சமநிலைக்கு கொண்டு வரலாம். இப்பொழுது அனைத்தையும் நாம் மன்னித்து விடுவோம். எமது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் மன்னித்து, இது எமது தியானத்துக்குரிய நேரம். எனவே கவனத்தை தலை உச்சி குலுக்கி கொண்டு வருவோம். தலையுச்சி குழியிலிருந்து சுழுமுனை நாடி வழியாக மூச்சை உள்ளிழுத்து மூலாதாரம் வரை செல்வோம். மூலாதாரத்தில் சிறிது அமைதி,
பின்பு மூச்சை வழிவிட்டு சஹஸ்ரார தலையுச்சி குழியில் சிறிது அமைதியாக இருப்போம். பின்பு மீண்டும் மூச்சை உள்ளிழுப்போம். மூலாதாரம், அமைதி. மூச்சை வழிவிடுவோம். சஹஸ்ராரத்தில் அமைதி. மூச்சை உள்ளிழுப்போம். மூலாதாரத்தில் அமைதி. மூச்சை வெளிவிடுவோம். சஹஸ்ராரத்தில் அமைதி. மூன்று 4 தடவைகள் போதுமானது. நீங்கள் மணிக்கணக்காக செய்ய தேவையில்லை. 3-4 தடவைகள் போதுமானது. எமது கவனம் தூய்மையான கவனத்தை அங்கு வைத்து செய்யும் போது 3-4 தடவைகளில் நாம் சமநிலை பெற்றுவிடலாம். அவ்வாறு வரவில்லை என்றால் உங்கள் கவனத்தை கவனியுங்கள். இந்த அமைதி நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை உள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து மெதுவாக எடுத்து செல்வோம். ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இந்த இறை சக்தியை கையாளுவது நாம் மிகவும் பக்தியோடு நாம் கையாள வேண்டும். அது எமது சுவாதிஸ்தானத்தின் அமைதியின் மூலமாக, தூய கவனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. இவ்வாறு நாம் செய்யும் போது எமது சுவாதிஸ்தானம் வளமடைகின்றது. எனவே குண்டலினி எண்ணெயை எழுப்பும் போது மெதுவாக பக்தியோடு எழுப்பி, இப்பொழுது நாம் 2வது முடிச்சு போட்டுக்கொள்வோம். கைகளை நாம் கீழே கொண்டு வருவோம். 3வது தடவை மெதுவாக முழந்தண்டு வழியாக மேலெடுத்து சென்று இப்பொழுது 3 முடிச்சுகள் போட்டுக்கொள்வோம். 1, 2, 3. கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது கவசம் இட்டுக் கொள்வோம். எமது அனைத்து சக்கரங்களின் நற்பண்புகளே எமது கவசமாகும். பாதுகாப்பு கவசம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இப்பொழுது நாம் சமநிலை செய்வோம். உங்கள் கைகளின் நுண்ணதிர்வுகள் சரியாக உணராதவர்கள் 2ஐயும் பாவியுங்கள். ஒளி தத்துவம், நீர் தத்துவம். இடது கைக்கு நீங்கள் மெழுகுதிரியை பயன்படுத்துங்கள். ஒரு 10 நிமிடம் தான். அவ்வாறு நீங்கள் ஒழுங்காக செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த நுண்ணதிர்வுகள் பாய்வதை அவதானிக்கலாம். இப்பொழுது நாம்
மெழுகுதிரி செய்யாதவர்கள், அதாவது உயர் இரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர், அல்லது நீங்கள் வலது நாடி பாதிப்பு அதிகம் என்று நினைத்தால் நேரடியாக நீங்கள் உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி. பிரார்த்திப்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். கடந்த கால வாழ்வின் பாதிப்புகள், எனது மனக்கட்டுப்பாடுகள், பிழையான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள் அனைத்தும், அதனால் ஏற்பட்ட தாக்கங்கள், மமகாரம் அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். ஒளி தத்துவத்தால் எனது இடது நாடியை ஒளியூட்டி தாருங்கள். நமது கடந்த கால வாழ்வால் ஏற்பட்ட மனச்சோர்வு, மன அழுத்தம், மன சோர்வு, அதாவது டிப்ரெஷன் அனைத்தையும் இந்த ஒளி தத்துவம் விலக்கி நமது இடது நாடியை ஒளியூட்ட வல்லது. இடது நாடியில் நமது இருதயம், இடது இருதயம் அமைந்திருக்கின்றது. இடது இருதயத்தில் பிரார்த்திப்போம். தாயே, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. அதுவே எனது அடையாளம். கடந்த கால அடையாளங்கள் அனைத்தும் முடிந்து போன ஒன்று. இப்பொழுது எனது அடையாளம் நான் தூய ஆத்மா, பரமாத்மாவின் பிரதிபலிப்பாகும். இந்த ஆத்மாவின் கண்ணியம், மேன்மை, உயர்நிலை நமக்கு தரப்பட்டுள்ளது. நாம் பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. எவ்வாறு ஒரு குழந்தை தாய் தந்தையரை பிரதிபலிக்கின்றதோ தோற்றத்தில், குணத்தில், அதேபோல் நாம் பரமாத்மாவின் பிரதிபலிப்பாகும். சாட்சி பாவமாக எமது இடது கையை நாம் அவதானிப்போம். 5 விரல் நுனிகள், உள்ளம் கை. ஏதாவது விரல் நுனிகள் சூடாக அல்லது நுண்ணதிர்வுகள் இல்லாது உரைத்த மாதிரி அல்லது சுண்டி இழுப்பது போல் இருந்தால் நீங்கள் அந்த விரலை மெழுகுதிரி ஒளிக்கு கிட்ட நீங்கள் பிடிக்கலாம் கொஞ்ச நேரம். பிரம்மராந்திரம், தலையுச்சி குழி தளர்வடைந்து திறப்பதை அவதானிப்போம். அங்கேயே எமது இருதயத்தின் பீடம் அமைந்திருக்கின்றது. நான் ஒரு தூய ஆத்மா. தாயே, எனது இருதயத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். நேர்மையான, கள்ளம், கபடம், சூதுவாது இல்லாத தூய குழந்தை உள்ளம் கொண்ட இருதயம், நேர்மையான, அறிவு நிறைந்த இருதயம்.
நேர்மையான அறிவோடு கூடிய அன்பு, கருணை நிறைந்த இருதயம். நமது இருதயத்தை நாம் முழுமையாக எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை அன்பு சக்திக்கு நாம் வெளிப்படுத்துவோம். நாம் இந்த அன்பு சக்தி, தெய்வீக சக்தி, சர்வ வல்லமை பொருந்தியது. நாம் எதையும் மறைக்க முடியாது. எனவே நாம் பணிவோடு நமது இருதயத்தை திறப்போம். நமது இருதயத்தை முழுமையாக வெளிப்படுத்துவோம். அதில் இருக்கும் குறைபாடுகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்ய, தேவையற்றவை, வேண்டாதவை, அழிவுகரமானவை அனைத்தையும் முழுதுமாக முற்றாக எமது இருதயத்திலிருந்து அகற்றிவிட வேண்டிக் கொள்வோம். எமது நற்பண்புகளை மேலும் மேலும் ஒளியூட்டி அது எமது ஆளுமையில் பிரகாசிக்க வேண்டிக் கொள்வோம். இப்பொழுது எமது வலது கையை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். எமது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது அகங்காரத்தால் நான் தனித்தவன் என்ற ஒரு பிரமையில், மாயையில் இருப்பதால் எனக்கு எதிர்கால வாழ்வை பற்றிய பயம், கவலைகள், துன்பங்கள் வருகின்றது. நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். நான் தனித்தவன் அல்ல. அந்த முழுமையே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. இந்த உண்மையை நாம் உணரும் போது தானாக எமக்கு ஆறுதல் வந்து சேர்கின்றது. எமது மனதில் அமைதி கிடைக்கின்றது. உடலில் ஆறுதல் கிடைக்கின்றது. தாயே, எனது கல்லீரலில் வந்து எனது கல்லீரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். எமது லிவர், கல்லீரல், எமது சுவாதிஸ்தான சக்கரத்தால் கவனிக்கப்படுகின்றது. நமது உடலில் உள்ள அனைத்து நச்சு பொருட்கள், தேவையற்ற வெப்பம் அனைத்தையும் நம்மிடமிருந்து வெளியேற்றுகின்றது. நமக்கு தூய்மையான கவனத்தை தருகின்றது. நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவோம். எனவே நாம் எம்மை
முழுமையாக சரணாகதி, அந்த முழுமைக்கு சரணாகதி செய்வோம். முழுமையை வேலை செய்ய விட்டு விடுவோம். நமது வலது கை 5 விரல்கள் உள்ளம் கையை நாம் அவதானிப்போம். நமது கவலைகளை முழுமையாக நாம் மன்னித்து விடுவோம். ஏனென்றால் நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. நாம் தெய்வீகத்தின் ஒரு சிறு அங்கம் மட்டுமே. எனவே எம்மை முழுமையாக சரணாகதி செய்வோம். இரு கைகளை மடக்கி கொண்டு வருவோம். சுழுமுனை நாடியில் நமது அன்னை குண்டலினி சிறப்பாக செயல்பட நாம் விட்டு விடுவோம். நாம் நமது அகங்காரம் மமகாரத்தை சரணாகதி செய்து அமைதி நிலைக்கு செல்லும் போது, தூய கவனத்தை சஹஸ்ராரத்தில் வைத்து அமைதி அடையும் போது குண்டலினி அன்னை தம்மை முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். தலையுச்சி குழியில் குண்டலினி அன்னையின் வருகையை நாம் உணரலாம். குண்டலினி தாயே எழுந்தருளி தங்கள் வருகையை எனது சஹஸ்ராரத்தில் நான் உணர எனக்கு அருள் தாருங்கள். நாம் செய்ய வேண்டியது நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி அமைதியாக சாட்சி பாவ நிலையில் அனைத்தையும் கவனிப்பதே எமது வேலை. தலை உச்சி குழியை முழுமையாக தளர்வடைய செய்வோம். நமது வலது கையை தலை உச்சி குழிக்கு மேல் ஒரு 2-3 அங்குலம் வைத்து அவதானிப்போம். நுண்ணதிர்வுகளை உணர முடிகின்றதா என்ற அவதானியங்கள். உணர்ந்தால் நமது வலது கையை மெது மெதுவாக அந்த குளிர்ச்சியோடு மேலெடுத்து செல்லும். மேல் அந்த குளிர்ச்சியை நாம் நன்றாக உணரும் வரை உச்சிக்குழி தளர்வடைவதை அவதானியுங்கள் மற்றும் சுவாசம் அமைதியாக சுழுமுனை நாடி வழியாக நடைபெறுவதை அவதானிப்போம். இப்பொழுது மெதுவாக எமது வலது கையை எமது நாபி சக்கரத்தில் வைப்போம். நாபி சக்கரத்துக்குரிய உறுதிமொழியை நாம் கூறுவோம். நடு நாபி சக்கரம் தாயே, என்னை உலக வாழ்வில் அமைதியும் திருப்தியும் அடையுமாறு செய்யுங்கள். அதாவது எனக்கு உலக வாழ்வில் அமைதியையும் திருப்தியையும் தந்தருங்கள்.
எனக்கு நிறைவான வாழ்க்கையை தாருங்கள். இந்த உலக வாழ்வு நிறைவடைந்தாலே நாம் மேல் நோக்கி செல்ல முடியும். எனவே இதயபூர்வமாக நாம் கேட்போம். தாயே, எனக்கு உலக வாழ்வில் அமைதியையும் திருப்தியையும் தாருங்கள். எனக்கு நிறைவான வாழ்க்கையை தாருங்கள். இப்பொழுது எமது கையை இடது நாபி சக்கரத்தில் வைப்போம். இடது பக்கம் இதில் பிரார்த்திப்போம். இது எமது தன்னம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம். தாயே, உங்கள் அருளால் நான் அமைதி, திருப்தி, மனசாந்தியுடன் இருக்கின்றேன். பெருந்தன்மையோடு தாராள மனதோடு இருக்கின்றேன். இந்த அமைதி, மனநிறைவு, சாந்தி என்பவற்றை மற்றவர்களுக்கும் நான் பகிர்ந்தளிக்கும் தாராள மனதோடு இருக்கின்றேன். இப்பொழுது நமது வலது கையை மடியில் வைத்து இடது கையை நமது வலது நாபி சக்கரத்தில் வைப்போம். வலது நாபி சக்கரம் நமது கவலைகளால் பாதிக்கப்படுகின்றது. இதில் நாம் சொல்லுவோம், தாயே, எனக்குள் உள்ள கண்ணியம் நீங்களே. எம்மை தேர்ந்தெடுத்து எமக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்து குண்டலினி அன்னை எம்மை முழுமையாக பார்த்து கொள்கின்றார். அவர் இருக்கும் போது நாம் கவலைப்படுவது அவரை அவமதிப்பதாகும். அவரே எமக்குள் கண்ணியமாக இருக்கின்றார். ராயல் டிக்னிட்டி, எமக்கு ஒரு கண்ணியத்தை தந்திருக்கின்றார். மற்றும் எமது நாபி சக்கரத்தை பலப்படுத்துவதன் மூலம் எமது பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்யும் படியான நிலைமைகளை எமக்கு தந்து எமது நன்மைகளை பாதுகாக்கின்றார். இந்த தெய்வீக நம்பிக்கை எமக்கு நாம் இந்த எமது தியான வாழ்வில் நாம் அதை உணரலாம். இப்பொழுது இரு கைகளை மடியில் கொண்டு வந்து எமது நாபி சக்கரத்தை மீண்டும் நாம் அறிவுபூர்வமாக தூய அறிவை நாம் பெற்று எமது நாபி சக்கரத்தை நாம் பலப்படுத்தலாம். நாளாந்தம் தியானத்தில் நாம் மேலும் மேலும் பலப்படுத்தலாம். அதற்கு ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரைகள் எமக்கு மிகவும் எம்மை அறிவூட்டுகின்றது. எமக்கு தேவையான தைரியம், சக்தி மற்றும் ஞானம், அறிவை தந்து எம்மை மேன்மையடைய செய்கின்றது. எனவே ஸ்ரீ மாதாஜியின் உரைகளை கேட்கும் போது அதை நாம் கவனமாக கேட்போம். எமது கவனத்தில் வந்து எமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த ஒரு கணம் நாம் கேட்கும் போது அது எமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அவற்றை நாம் குறித்து வைத்துக் கொள்ளலாம். அந்த குறித்து வைத்துக் கொண்டு அவற்றை நாம் பிடித்து நாம்
நமது ஆத்ம அறிவிலும் ஞானத்திலும் நாம் முன்னேறலாம். எனவே தியான நிலையில் இரு கைகளையும் திறந்து ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை நாம் இப்போது கேட்போம். உப்பு நீர் சுத்திகரிப்பை நீங்கள் முடித்துக் கொள்ளலாம். The third center, which we call as the Nabhi Chakra. This center is, on one side, is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. Now this Nabhi itself, or we can call the solar plexus, or we can say the navel chakra, gives us, as soon as the Kundalini rises, she awakens this at the light when it spreads. You become religious. I don't have to tell you anything. You just become. I don't have to say that you don't take drugs. You just don't take it. Overnight I have seen people have given up drugs, overnight alcoholism, overnight everything, and they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh then what is the fun? What is this that you take something in the pub and next day you have a hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves. It's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now all matter, whatever it is, we are materialistic, it's a good idea to be materialistic. But the matter is, the aesthetics of matters are that you can give it to others, suggesting you are loving it. I think that's the only thing a matter can do. And in a very special way you can express that love. For example, somebody likes a particular thing, you go all the way to get it, and give that small thing, very small thing, to the person, and the joy, not out of the money that you have spent, but the feelings you have expressed of knowing what that person would love. And this kind of a depth develops within you such lovable, beautiful society you enter into. And you don't need anything, because everybody is looking after your needs. Now I have told them I love flowers, because I don't take anything else. So you must see, whenever I come, my house is so filled with flowers.
That my husband was saying, let us go live in the garden and let the flowers be here. So, you see, the joy of giving comes from this center. And whatever you eat, whatever you have to eat, whatever is good for you, you eat. You don't have to bother as to what to eat, what not to eat. You just eat whatever is good for you, benevolent for you. You become so wise. And also you please others. You don't displease others by saying, this is bad food, I want that. I want goes away. What do you want? So like you would say, a candle which is not enlightened is waiting to be enlightened, is asking for the light. I want light. But once it is enlightened, it gives light to others automatically. Supposed to be. In the same way, you also start giving your light, your love, your joy to others. Automatically. I don't have to tell you. Nobody has to go through any 10 commandments anymore. Those days are gone. Now automatically you become like that. Very beautiful people, very affectionate and glorious, I should say. If you see the glow on the face of Sahajogis, the face itself is radiant. Many people drop out their 10 years to 20 years in their age, and they are so enthusiastic, never get tired. ஸோ நாபி சக்கரத்தின் சில அறிவுரைகளை நாம் கேட்டோம். தொடர்ந்து இன்னொரு உரையை நாம் சிறிய உரையை கேட்போம். முக்கியமாக நமது சுவாதிஸ்தானம் நாபி. இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஏனென்றால் சுவாதிஸ்தான சக்கரம் நாபியை சுற்றி சுழலும் சக்கரம். ஸோ நாபி, அதனால் பவசாகரம் உருவாகின்றது. எனவே நாம் முக்கியமாக அமைதியான ஒரு நபர்களாக இருப்பது மிகவும் அவசியம். கவலைகளை விடுத்து நாம் நிலையை நன்றாக உணர்ந்து ரிலாக்ஸ்ட், அதாவது ஒரு அமைதி நிலையில் இருப்பது மிகவும் முக்கியம். ஸோ இன்னும் ஒரு உரையை நாம் கேட்போம். You have not entered into any competition here. Just to relax. Just relax. Then the more you want to do about Sahaja Yoga, again you are tense. I have to meditate early in the morning, I have to get up tomorrow early in the morning. You see, you go on questioning yourself. Whole night you won't sleep. And when you are meditating, you are dozing. Relax. God is looking after you, believe. He is going to give you realization, and He is going to look after you, and He is going to wake you up in the morning too. But relax. The first idea that I can do it is wrong. He has to. It's not working out because you think you can do it. If you can come to this conclusion that I cannot do it, it is His mercy, His graciousness has to come.
After realization, you have to do something in the sense, you have to desire. But when I say you have to desire it again, you will say, all right, now I'm going to sit down here and nail myself to this place and I'm going to sit down and desire. This desire is a dead desire. You see, just pushed onto your head that, oh, I must desire, mother has told I must desire. You have to be hungry. You don't say that I have to desire that, I have to be hungry. The hunger is from within, which is there, no doubt, but is clouded. The hunger is clouded because you have fear. If you put a goat before a tiger and give him to eat, he will reduce with that eating whatever it is. Because it has that fear that there is a tiger which is going to eat you. So first kill all the imaginary tigers around. Again we come back to the same. That desire must come from within. And it is there, but is clouded. Relax. It should not be that I am very relaxed. It's childlike. It's silly. A relaxed person is just like a child. So not to get frantic, try to relax. That's all. For everybody. But relaxation never means that you are inactive. On the contrary, the person who is relaxed is extremely active on the exterior, but inside is absolutely silent, absolutely relaxed and at ease. Outside you may feel, as you know now, at this time, tremendous vibrations are flowing. And I can see the flow, tremendous. And all the chakras are doing like this around me. But I see them and they are playing. At the most I may stop talking. But it is flowing. So whether it is for the seeking or for anything else in the world, the first thing is that you must take an attitude of a relaxed witness. If you can do that, then those who are not feeling vibrations will definitely feel. I've seen people on whom I've been working, it wouldn't work out. Of course, they were not rude or even arrogant, but felt very sad that they couldn't get the vibration. So I said, all right, today you go and enjoy the flowers in the garden, enjoy the birds, and talk to the sky and come back to it. It works out. Because you have been always like this. In Sahaja Yoga, you don't have to achieve anything. You become. First you become, and then mentally you understand Sahaja. But those
those who try to understand Sahaja Yoga mentally first are really in for trouble. Because when you read it, it sounds so great and you think, oh God, where am I? So, please, if you give realization to someone, take it easy. It will grow. Don't give advent to it. Next moment. We do it. Why? We think we should impress the person that Sahaja Yoga is a great thing. And the person must read advent. So he'll come to Sahaja Yoga and will establish this man because he will see and will be impressed. If somebody is going to be impressed by these things, such a person is of no use for Sahaja Yoga. Take it from me. If they are going to be impressed by something exterior and superficial, how far will they go? They have to achieve it within themselves, their own spirit. They have to be impressed by themselves, by their own achievements. So, ஸ்ரீமாதஜியின் இந்த அறிவுரை தமது கவலைகளை விடுத்து நாம் அமைதியாக இருப்போம். ஏனென்றால் எம்மை முழுமையாக நாம் ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் எம்மை முழுமையாக அந்த தெய்வீக சக்தி பார்த்து கவனித்துக் கொள்கின்றது. நமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து இரு கைகளையும் நாம் அவதானிப்போம்.
இந்த அமைதி நிலையில் குண்டலினி அணை எழுப்பி கவசம் விட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி பவசாகரம் இருதயம் விஷுதி ஆக்யா சாஸ்வரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிச்சியை வணங்கி எமது இதயபூர்வமான நன்றிகளை எமது தெய்வீக அன்னையும் தெய்வீக குருவுமான ஸ்ரீமாதிச்சிக்கு தெரிவித்துக் கொள்வோம். எமக்கு இந்த அருமையான தெய்வீக ஞானத்தை அறிவை ஒவ்வொரு நாளும் தந்து எம்மை வழி நடத்துவதற்கு எமது இதயபூர்வமான கொடானி கொடி நன்றிகள் தாயே. இப்பொழுது நமது தியானத்தை முடித்துக் கொள்வோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் ஃபேஸ்புக் அன்பர்கள் மற்றும் ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் நமக்கு அறிய தரலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள் நீங்கள் ஃபேஸ்புக் வழியாக நம்மோடு தொடர்பு கொள்ளலாம். மற்றும் ஜூமில் இருப்பவர்கள் உங்களுடைய அனுபவங்கள் மற்றும் உங்களுடைய கருத்துக்கள் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். உங்களுக்கு மேலும் மேலும் வகுப்புகளை நாம் தொகுத்து வழங்குவதற்கு நமக்கு இலகுவாக இருக்கும். எனவே உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு தாருங்கள். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி, ஈஸ்வரி மேம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். நீங்க? சும்மா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். அங்க இப்ப சம்மர் தானே, என்ன சம்மர் கொஞ்சம் குளிர் குளிர் கொஞ்சம் கொஞ்சம் தொடங்குது. செப்டம்பர் ஆச்சு தானே. இனி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கு குளிர் ஆகிடும். இனி கொஞ்சம் கொஞ்சம் குளிர் வருது. வந்து இலை உதிர்காலம் ஃபோல் என்று சொல்வார்கள். டிசம்பருக்கு குளிர் தொடங்கி தை மாசி, டிசம்பர் தை மார்கழி தை மாசி குளிர்காலம். அப்புறம் பங்குனிக்கு கொஞ்சம் குறைய தொடங்கும். இலை உதிர்றத நான் கனடாவில பார்த்தேன், நல்லா இருக்கும். அந்த பல்வேறு நிறங்கள்ல மாறும் நினைப்பேன். எங்கட நாட்டுல வந்து மஞ்சளாகி காஞ்சி விடும். அங்க வேற வேற 4-5 நிறங்கள்ல இருக்கும், நல்ல அழகா இருக்கும். அதுக்கு ஆக்களே போய் பாப்பினம். என்ன அந்த இடங்கள் போய் அந்த மஞ்சள், நல்ல ஒரேஞ்ச் கலர், அப்படி ஒவ்வொரு கலர்ல அந்த இலையல் பழுத்து மாறி தான் பிறகு உதிரும். அது வடிவா இருக்குமா, நல்ல இருக்கு. ஒரு மரத்திலேயே 2-3 கலர் இருக்கும்.
ஆமா. கனடாவிலே அந்த டான் வேலி பார்க்வேன்னு சொல்லி அந்த அவிடத்துல இருக்கிற அந்த அந்த ஒரு வேலி, அதாவது பள்ளத்தாக்கு. அப்ப அதுல அந்த மரங்கள் அப்படியே வடிவா இருக்கும். அதுக்கு ஆட்கள் போய் பார்க்கிறவையல் அது. ம், ம். 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 பிறகு விண்டர் தொடங்கி வசந்த காலம் வரைக்குள்ள அஹ், ஸ்- எல்லாம். பூக்கள் வரும். என்ன அந்த மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும் ம், பூக்கள். ம். ஓ, மரம் நிறைய பூக்களா ஓ இருக்கும். அஹ், நல்லா அந்த குளிர் ஒன்று தாங்கிலாதொழியா நல்லா அதிசயம் என்ன அந்த இடங்கள். ஆமா. குளிர்காலம்தான். அதுவும் இங்க பரவாயில்ல. இந்த கட்டடங்கள் வந்து ஹீட்டு இருக்குதானே. ஓ, சில ஹீட்டர். நாடுகள்ல ஹீட்டர் அதுகள் இல்லையே என்ன அவ்வளவு நியாயமான கஷ்டம். அப்படி ம், பார்க்க பரவாயில்லை. இங்க அமெரிக்கா, கனடா இந்த ம். மற்ற பஸ் இந்த ட்ரெயின்கள் எல்லாம் அதுக்கு ஓ, ஏற்ற மாதிரி அவங்க வச்சிருக்கிறாங்க. ம், அப்ப ம், எல்லாத்தையும் போட்டு காட்டி கொண்டு போக வேண்டியதுதான். அவ்வளவு அவ்வளவு பாதிப்பில்லை. ம், ம், அதுகள் இல்லாத இடங்கள் என்னென்னு சனம் சீவிக்கிறதோ தெரியாது. ம், ம். சரியான கஷ்டம். ஓ, சில இடங்கள்ல கரண்ட்டும் இல்லாட்டிக்கு ஓ ஒண்ணும் செய்ய. ஓ கரண்டுகள் சில நேரங்கள்ல ரெண்டா பெரிய அரைச்சு. சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அஹ், சந்திரிகா, நீங்க புதுசா யாரோ இணைஞ்சிருக்கிறீங்க. B21 வதனா. வதனா சொல்லுங்க. ஓமாம்மா நான் சந்திரிகாண்ட அக்கா தவச்சந்திராண்டவள் ஃபேஸ்புக்கில் நேரம் நான் சரி சரி சொல்லுங்க. இன்றைக்கு மகன் சுகமில் இருக்கிற வகுப்பு போய் கொண்டு வந்து அப்ப அந்த வகுப்பு முடிய கொண்டு வந்தேன். அப்போ நான் அதில் கனெக்ட் பண்ணி நான் ஆஹா. என்னென்ன எனக்கு இந்த வகுப்புல இருக்கீங்களா இப்போ இந்த இன்றைக்கு இந்த சகஸ்டாரத்துக்குள்ளால வந்து அந்த ஒரு வண்டு வந்து விளக்கிட்ட வர மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் அது என்ன அது குளிர்ச்சியா இருந்ததா? அது இன்னும் சரியான குளிர்ச்சி வந்த மாதிரி தெரியல ஆனா அப்படி ஒரு அது அத குண்டலினி தான். அதுக்குள்ளால வலி அந்த என்ன சொல்ல அத அந்த உங்களோட பிரம்மராந்திரத்தை அந்த தலை உச்சி குழிய திறக்குறா என்ன. ஆ, திறந்து அத ஒரு இந்த நீர் ஊற்று வரும் தானே. நீர் அப்படி அந்த வரும் அப்படி வந்து மெதுவா ஊறி அது அது நல்லா திறந்திருந்தா தான் நல்லா இலகுவா வரும். ஸோ அது நல்ல ஒரு அனுபவம். ஸ்ரீ மாதாஜியே சொல்றாங்க, சாஸ்திரத்துல நீங்கள் அப்படி ஒரு ஏதோ ஒன்று வெளியில வர்ற மாதிரி நீங்க உணர்றீங்கன்னா அது நல்ல ஒரு அனுபவம். அது அது நீங்க தொடர்ந்து ஆம், தியானிக்க அது முழுமையா திறக்க நீங்கள் நல்லா அதை ஃபீல் பண்ணுவீங்க, உணருவீங்க. ஏதோ ஒன்று ஊர்ந்து மெதுவா வெளியில மாற மாதிரி என்ன. ஓ ஓ ஓ ஆஹ், அப்படித்தானா அது அந்த பிரம்மராந்திரம் உங்களுக்கு திறக்குது. அது முக்கியம். பிரம்மராந்திரம் திறக்க வேணும். அது நல்ல ஒரு அனுபவம். மகன் 2வது மகன் இருந்தவர் அவர் அந்த முதல் ஏப்ரல் தொடங்கின வகுப்புல இருந்தவர் அங்க அந்த சந்திரிகாவோட ஆஹா. பிறகு அவர் இந்த படிச்சு கொண்டு இப்ப ஏஎல் இப்ப 25 பேட்ச்ல எக்ஸாம் எழுத போறார் அப்ப அவர் இந்த வகுப்புல அதாவது கொஞ்சம் குழம்பிட்டு பிறகு அதுல இருக்கு இல்ல இப்ப இந்த வகுப்புல அப்புறம் என்னோட சேர்ந்து இருக்கிறவர் இன்றைக்கு அவருக்கு அந்த சூழ்நிலை அவருக்கு வகுப்பு போனதால் இன்றைக்கு இருக்கு இல்ல நாளைக்கு ஆ. இதுல டீப்ல இருக்க வாய்ப்பு ஆஹா. ஆஹா. அப்ப நான் இதை சொல்ல அவர் அதாவது இது நீங்க சொன்ன மாதிரி அவர் சொன்னவர் அப்படி அவர் கொஞ்சம் கொஞ்சம் அங்க பின்ன கொஞ்சம் வகுப்பு போனவர் பிறகு அதுல விட்டுட்டார் ஆஹா. இப்ப திரும்பி இந்த வகுப்பு என்னோட இருக்கிறவர் இன்றைக்கு தான் இருக்கேல நாளைக்கு இருக்கா யூடியூப்ல இருக்கிறேன் நல்லது, உங்களை சந்திச்சதுல மிக்க சந்தோஷம். ஆமாம் எனக்கும் சந்தோஷம் கூட ஆச்சுல நீங்களும் சந்திரிகா வீட்டு கிட்டியா இருக்கிறீங்க.
பக்கத்துல தான் அங்க போகலாம். நான் எனக்கு கொஞ்சம் வீட்டை வேலை இருந்தா அப்புறம் இதை வீட்டை என்ன சுகம் பண்ணிட்டு தான் ஃபேஸ்புக்ல இருக்கிறேன் நான். ஆஹா. ம்ஹும். நீங்க வீட்டுல ஸ்ரீமாத்த சின்ன படம் வச்சிருக்கிறீங்களா? இன்னும் வைக்க இல்லை, இனிமேல் தான் வைக்கணும். ஆஹா. படம் நீங்கள் போடுவீங்களா? நாங்க அதை இதுன்றதுக்கு எடுத்து செய்யறதுக்கு. ஓமா, சந்திரிகாட்ட இருக்குது. நீங்கள் சந்திரிகா உங்கள்ட்ட இருக்கல்ல, போன்ல நீங்க அனுப்பி விடலாம், அல்லது நான் அனுப்பி விடுறேன், நீங்க அனுப்பி விடுங்க. வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அதை அனுப்பி நீங்க அதை எப்படி வைக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க. என்னண்டு பெரியம்மா பெரியம்மா கேட்டா பெரியம்மாவோட வைக்கிறேன். சந்தோஷமாமா. ஓகே ஓகே, அப்ப ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. பாய் பாய்.